நீ வசிக்கும் இடத்தில் உன் வீட்டில் வேப்பமரக் கன்று ஒன்று நடு. அதன் நிழலில் நான் வாசம் செய்ய உள்ளேன். உன் குடும்பத்திற்கு காவலாக நான் இருப்பேன். அங்கிருந்து உன் குடும்பத்தை நான் காப்பேன். அங்கு விளக்கேற்றி வழிபடு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் காவல் தெய்வமாக நான் இருப்பேன். என்னை வணங்கும் உனது கரங்கள் பிறருக்கு உதவுமேயானால் அதைவிட மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வேறில்லை. அன்னதானம் செய்து என்னை மகிழவை. விளக்கேற்றி என்னை மகிழவை. அனைத்து ஜீவராசிகளிடம் அன்பை காட்டி அன்னமிடு. வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீ இடும் அன்னம் நேரடியாக என்னால் ஏற்கப்படும். இல்லை என்று உன் வீட்டு வாசலுக்கு வருவோரை இல்லை என்று திருப்பி அனுப்பாதே. உன் அப்பா ஒருபொழுதும் அதை விரும்ப மாட்டேன். உன்னால் இயன்றவரை உதவியை இயலாதவருக்கு செய். வாடி இருப்போரை கண்டால் கண்டு விலகிச் செல்லாதே. உன் பையில் இருக்கும் காசை அவர்களின் உணவுக்காகவும் உடைக்காகவும் செலவிடு. உனக்கு 2 மடங்காக அப்பா தருவேன். அவர்களுக்கு உதவுவதற்காக அவ்வழியில் உன்னை அனுப்புகிறேன் என நினைவில் கொள். உன்னால் முடியாது என நினைக்காதே. நீ பிறருக்கு 1 மடங்கு கொடுத்தால் அதற்கான பலனை நான் உனக்கு 1000 மடங்கு திருப்பித் தருவேன். பசியால் வாடுவோரைக் கண்டால் மனதில் ஈரமில்லாமல் நகர்ந்து சென்று விடாதே. உன்னால் உதவ முடியும். சிறிது தானத்தை செய்ய பழகு. உன் அப்பாவின் ஆசையை அறிந்தும் அன்னமிட தயங்குவது ஏன்? சிறு சிறு உயிர்களுக்கும் அன்னமிடு. யாரையும் வெறுக்காதே. உன்னால் இயன்ற சிறு சிறு உதவிகளை செயலாக செய். முதியவர்களுக்கு உதவி செய். பிறருக்கு உதவுவதன் மூலம் என்னை மகிழ்வித்தால் நான் உனக்கு உதவுவேன்.